நாடாளுமன்றம் மற்றும் இடைத்தேர்தலுக்கு தமிழகம் மும்முரமாக தயாராகி வருகிறது. பரபரப்பான தேர்தல் களத்தின் பிரச்சாரம், வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட சுவாரஸ்யமான தேர்தல் செய்திகளை தருகிறது இந்த தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு. தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 25 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் பரப்புரையில் மும்முரம் காட்டி வருகின்றன. வாக்காளர்களும் வாக்களிக்க தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்ன என்பதை காணலாம். சமூக வலைதளங்களில் உலவி வரும் அரசியல் தொடர்பான மீம்ஸ்கள் சிலவற்றை தேசமும் தேர்தலும் தொகுப்பில் பார்க்கலாம். எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கின போட
தென்காசி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிமுக கூட்டத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. இருதரப்பு ஆதரவாளர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம் ஏற்படவே அறிமுக கூட்டம் பாதியிலேயே தடைப்பட்டது. கும்மிடிப்பூண்டியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தொகுதி பக்கம் வராத அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி உண்மையை போட்டுடைத்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. எம்பி ரொம்ப நல்லவர் தான். ஆனா தொகுதி பக்கம் அவ்வளவு வரல. ஒரு குறை மட்டும் தான் சொன்னாங்க. இவர் மேல இருக்கிறபடி வேற எந்த குறையும் கிடையாது. எம்பி ரொம்ப நல்லவர் தான். ஆனா தொகுதி பக்கம் அவ்வளவு வரல. ஒரு குறை மட்டும் தான் சொன்னாங்க. இவர் மேல இருக்கிறபடி வேற எந்த குறையும் கிடையாது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் தியாகத் தலைவி சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர், ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் டிடி விதினகரனுடைய ஆசியோட என்னை தேனி நாடாளுமன்ற வேட்பாளராகவும், திரு ஜெயக்குமாரை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும், திரு டாக்டர் கதிர்காமை பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும் அறிவிச்சிருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சமாதியிலையும் புரட்சித் தலைவி அம்மா சமாதியிலையும் சாமி கும்பிட்டு வணங்கிட்டு அவங்க ஆசையோடு நாங்கள் தேர்தல் பணி ஆற்றலாம்னு சொல்லி சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புறேன். சிவகங்கை தொகுதிக்கான வேட்பாளரை காங்கிரஸ் தலைமை ஏன் இன்னும் அறிவிக்கவில்லை என்பதற்கான தகவல் வெளியாகியுள்ளது. என்னதான் தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் கோஷ்டி பூசல் இருந்தாலும் தற்பொழுதும் அதிகாரமிக்க தலைவர்களில் ஒருவர் சிதம்பரம்தான். ஏனென்றால் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கும் KS அழகிரி கூட சிதம்பரத்தின் ஆதரவாளர்தான். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் தனது மகன் கார்த்திக்கிற்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் என்று சிதம்பரம் உறுதியாக நம்பியிருந்தார். இந்த நம்பிக்கையில் ஒரு பகுதியாகத்தான் சிவகங்கை தொகுதியில் தேர்தல் பணிகளை சிதம்பரத்தின் மகன் ஏற்கனவே துவக்கிவிட்டார். ஆனால் நேற்று வெளியான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் சிவகங்கை தொகுதி வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே ப. சிதம்பரம் மாநிலங்களவை எம்பியாக இருக்கிறார். இந்த நிலையில் சிவகங்கை தொகுதியை அவரது மகன் கார்த்திக்கு கொடுக்க காங்கிரஸ் மேலிடம் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது.
அதே சமயம் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் ஆர்வம் காட்டி வருகிறார். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்புவுக்கு வாய்ப்பளிக்கலாமா என்று தலைமை யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. எனவேதான் சிவகங்கை தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்துள்ளார் ராகுல் காந்தி. ஆனால் இந்த நடவடிக்கை மூலம் சிதம்பரம் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் மிகுந்த அதிர்ச்சியில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விஜயகாந்த் பிரச்சாரத்தின் போது பேச மாட்டார் என்று கூட்டணி பேரம் எல்லாம் முடிந்தவுடன் பிரேமலதா அறிவித்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ள அதிமுக அந்த 2% கிடைக்குமா என்று பயந்து போய் உள்ளதாக கூறுகின்றனர் மூத்த அதிமுக நிர்வாகிகள் சிலரே. தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் விஜயகாந்த் பிரச்சாரத்திற்கு வரவேண்டும் என்றும் அவரால் மட்டுமே கூட்டணிக்கு பலன் கிடைக்கும் என்றும் பிரேமலதாவிடம் அதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்திக் கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போதெல்லாம் தலையாட்டிவிட்டு கூட்டணி ஒதுக்கீடு மற்றும் தொகுதிகளுக்கு அறிவிப்பு எல்லாம் ஓகே ஆன பிறகு கேப்டன் பிரச்சார மேடைகளில் பேச மாட்டார், அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் என்று கூலாக கூறிவிட்டது தேமுதிக. இதனால் ஆடிப்போய் உள்ளது அதிமுக தலைமை. இது ஒருபுறம் இருக்க விஜயகாந்த் பேச மாட்டார் என்பது தேமுதிக நிர்வாகிகளுக்கே அதிர்ச்சி அளித்துள்ளதாம். அது மட்டுமல்ல, அதிமுக சார்பில் பிரச்சார செலவினங்களையும் தருவதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பிரேமலதாவை மட்டும் நம்பி எப்படி பிரச்சாரத்தை தொடங்குவது என்ற பயத்தில் அதை வெளியே சொல்லவும் முடியாமல் தவிக்கின்றனராம் தேமுதிக நிர்வாகிகள். முதலமைச்சர்களுக்கான செயல்பாடுகள் குறித்த கருத்து கணிப்பில் நாட்டிலேயே கடைசி இடத்தில் உள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இந்தியாவில் உள்ள மாநில முதலமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து ஒவ்வொரு மாநில மக்களிடமும் சி-ஓட்டர்ஸ் மற்றும் INX செய்தி நிறுவனம் சார்பில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் நாட்டில் உள்ள மாநிலங்களின் முதலமைச்சர்கள் செயல்பாட்டில் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் செயல்பாடுகள் சிறப்பாகவும் மனநிறைவு அளிப்பதாகவும் வாக்காளர்கள் தெரிவித்து அவருக்கு முதலிடம் அளித்துள்ளனர். கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 68.3% பேர் சந்திரசேகர் ராவ் நிர்வாகம் செயல்பாடு மனநிறைவு அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 4வது இடத்திலும் கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி 5வது இடத்திலும் உள்ளனர். இதில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரின் செயல்பாடுகளில் மனநிறைவு இல்லை என வாக்காளர்கள் தெரிவித்துள்ளதாக சி-ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. கன்னியாகுமரியில் பொன்னாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யவுள்ள தமிழிசை தனது சித்தப்பாவை எப்படி விமர்சிப்பது என்ற தர்மசங்கடத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்று கூறுவார்கள். ஆனால் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஏற்பட்டுள்ள தர்ம சங்கடமான நிலைமை யாருக்கும் சகஜமில்லை. கன்னியாகுமரியில் தனது கட்சியின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பிரச்சாரத்தில் தமிழிசை குதிக்க உள்ளார். அதே நேரத்தில் அங்கு காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் தனது சித்தப்பா வசந்தகுமாரை எதிர்த்து அவர் விமர்சிக்க வேண்டும். தாறுமாறாக விமர்சித்து தள்ளுவாரா அல்லது சித்தப்பா என்பதால் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவாரா என்றெல்லாம் பாஜக தொண்டர்கள் மத்தியில் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. ஆனால் அரசியல்ல இதுவெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, வேலைன்னு வந்துட்டா தமிழிசை விலாசி தள்ளி விடுவார் என்று கூறுகின்றனர் விஷயம் அறிந்த தொண்டர்கள். நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சினைகள் குறித்து அந்த தொகுதியின் கழக வேட்பாளர் திரு ஞான அருள்மணி ஜெயா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியையும் தொகுதி பிரச்சினைகள் தொடர்பாக பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம். எனது தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை, குடிநீர் திட்டத்தை முழுமையாக தீர்த்து வைக்க பாடுபடுவேன். மற்றும் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு போராடி அதில் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் மக்களின் அதை விடுதலை பெறுவதற்கு ஆவணம் செய்வதற்கு முக்கியமாக போராடுவேன். அது மட்டுமில்லை, சாலை வசதி, இந்த தொகுதியில் உள்ள அனைத்து சாலை வசதிகளும் சீர் செய்து மக்களுக்கு பயன்படும் அதை செயல்படுவதற்கு ஆவணம் செய்வேன். மற்றும் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த முக்கியமாக பாடுபடுவேன். மீண்டும் கருணாநிதி செயல் திட்டத்தை கிடப்பில் இருக்கிறது, அதை மீண்டும் செயல்படுத்த என்னுடைய காலத்தில் முக்கியமாக பாடுபடுவேன். ஆறுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தடுப்பணைகள் கட்டி
குளங்கள் ஆறுகள் நிரம்பி மக்களுக்கு பயன்படும் அளவுக்கு செயல்படுவதற்கு ஆவணம் செய்வேன் என்று உறுதி சொல்கிறேன். பாராளுமன்றத்தில் 6 தொகுதிகளுக்கும் வழங்கப்படும் நிதியை அந்த 6 தொகுதிகளுக்கும் முறையாக பகிர்ந்தளித்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியை வளர்ச்சிக்கு அந்த நிதியை பயன்படுத்துவேன் என்பதை மிக முக்கியமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வேட்பாளர் எங்கள் பாவூருக்கு கிழக்க வந்ததே கிடையாது. ஜெயிச்சது தான் வேற ஒழியா இது வரைக்கும் இங்கே எட்டி பார்த்ததே கிடையாது. அவங்க எப்படி இருக்காங்கன்னு இப்போதைக்கு எங்களுக்கு தெரியாது. அவங்க இருக்காங்களா இல்லைன்னு ஒன்றும் தெரியல. இப்போ விவசாய விளைபொருள்லாம் இருக்குது, தேவையான காய்கறிகள் எல்லாம் விளையுது. அந்த காய்கறிகளுக்கு தக்க விலைகள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் அவரை நம்ம வேட்பாளர் ஞான அருள்மணி சாரை பார்த்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் கேட்போம். மழை இல்லைன்னா எங்கள் ஏரியாவில் மொத்தமே விவசாயமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு மற்றபடி இந்த மாதிரி இதுகளுக்கு வேலை வாய்ப்பை எங்களுக்கு செஞ்சு விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். இத்துடன் தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு நிறைவடைந்தன.